பங்குனி உத்திரத்தின் கடைசி 3 நாட்கள் மிகவும் சக்தி வாய்ந்த நாட்கள். இந்த 3 நாளில் இந்த ஒரு விரதம் இருந்தால் போதும். 21 நாட்கள் விரதத்தை விட பல மடங்கு பலன் கிடைக்கும். ஆனால் இந்த விரதத்தை யாராலும் எளிதாக கடைபிடிக்க முடியாது. முருகனின் அருள் உள்ளவர்கள் மட்டுமேதான் இதை செய்ய முடியும். அந்த விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்குமென்றால் ஓம் முருகா என்று சொல்லி இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்திற்கு ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த விரதம் 3 முறையாக இருக்கலாம். இதில் மிக கடுமையான விரதம் மிளகு விரதம். இந்த விரதம் இருந்தால் உங்கள் கழுத்தை நெரிக்கும் பிரச்சனைகள் கூட ஒரு நொடியில் முருகன் மாற்றிவிடுவார். நீங்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சாகிறது தவிர வேறு வழி இல்லை என்று நினைப்பவர்கள் கூட இந்த மிளகு விரதம் இருக்கலாம். முருகன் ஒரு செகண்டில் உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடுவார். 3 வேளையும் மிளகு விரதம் இருக்க வேண்டுமா? இல்லை. ஒரு வேளை மிளகு விரதம் இருந்து 2 வேளை ஏதும் சாப்பிடலாம். ஆனால் நினைவில் வையுங்கள், மற்றவர்களுக்காகவோ அல்லது அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காகவோ நீங்கள் இருந்தால் முருகன் இந்த விரதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அன்று மாலையில் முருகன் மந்திரத்தை 3 முறை அல்லது 21 முறை சொல்லுங்கள். எந்த விரதம் இருந்தாலும் சரி, தண்ணீர் குடித்துக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த விரதம் இருந்தால் நீங்கள் வேண்டியது மட்டுமல்ல, உங்கள் மனம் புத்தி எல்லாமே தெளிவடையும்.